ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட்டான சூப்பரான குஸ்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி கழுவும் போது பார்த்து பொறுமையாக கழுவுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பழைய அரிசியாக கேட்டு வாங்குங்க. ஏன்னா புது அரிசி டக்குன்னு வெந்துடும், பழைய அரிசி கொஞ்சம் நின்று வேகும். அப்போ தான் குஸ்கா நம்மளுக்கு பொல பொலன்னு வரும். அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் பழுத்த பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி எடுத்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குஸ்காவில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு நம்மளுக்கு பச்சை மிளகா தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ அத்தனை பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3ம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்கிறது தாங்க, அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் சேர்க்கணும். குஸ்காவுக்கு ரொம்ப முக்கியமானதே தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் கட்டாயமாக சேர்க்கணும். அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குஸ்காவுக்கு எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா அரை மணி நேரம் ஏற்கனவே அரிசி ஊறியிருக்கு. அதனால் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா, குஸ்கா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மட்டனா சிக்கனான்னு. பாருங்கள், இப்போது கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போடுங்க. அதுலேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரைப்பழம் எலுமிச்சம்பழ பழத்தை இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்படி கொதிக்கும் போது எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா குஸ்கா லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா ஜென்டலாக கிண்டி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நெய்யில் நல்லா வதக்கி குஸ்கா மேலே தூவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், குஸ்கா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி சுற்றி ஃபஸ்ட்டு கிண்டி விடுங்க. நடுவில் எடுத்தோடனே கிண்டாதீங்க, அரிசி உடைஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. பாருங்கள், குஸ்கா ரெடி, சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் இந்த குஸ்கா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தாங்க வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக. அது மாதிரி வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது உங்களோட விருப்பந்தாங்க. இல்லைன்னா ப்ளெயின் குஸ்காவாகவே சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். இந்த குஸ்கா கூட சிக்கன் கறி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.